காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து மர்ம கும்பல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக புகார் அளித்தது. இதன் அடிப்படையில் தாம்பரம் மதுவிலக்கு போலீசார் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த நபர் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபர் வைத்திருந்த பையை வாங்கி சோதனை செய்து பார்த்தபோது அதில் சிறு சிறு பொட்டலங்களாக சுமார் 31 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பிடிப்பட்ட நபர் செங்குன்றம் கக்கன்சி தெருவை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரியவந்தது. மேலும் இவர் ஆந்திர மாநிலம் ஆனந்தப்பள்ளியில் இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து அதனை சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த காணலாப்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடம், சிறுநாத்தூர் கிராமத்தில் 13.67 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் நாரியமங்கலம் கிராமத்தில் 13.67 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் சோமாசிப்பாடி கிராமத்தில் 19.62 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்டவைகளை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரியில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் சுகாதாரத்துறை செயலாளர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், கொரோனா தொற்று பதட்டமான சூழல் இல்லை, அனைவருக்கும் சோதனை செய்வது என்பது தேவையில்லாத ஒன்று என தெரிவித்தார். பின்னர் பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், தாழ்வான இடத்திலும் காலிமனையில் உள்ள தண்ணீரையும் அகற்றும் பணி நடைபெறுகிறது. 60% மக்கும் குப்பை, மக்காத குப்பையை மக்களை பிரித்து கொடுக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மழையின் காரணமாக டெங்கு கொசு உற்பத்தியாக வாய்ப்புள்ள நிலையில் தண்ணீர் தொட்டிகளை மூடி வைக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒவ்வொரு வார்டிலே கடைசி பகுதியில் டெய்லி குளோரினுடைய அளவு செக் பண்ணி பிறகு நைட் நாங்கள் சில டைம் ஆனரபிள் மினிஸ்டருடைய தலைமையில் ஜூம் மீட்டிங் நடக்கும். நேற்றும் நைட்டு கிட்டத்தட்ட 8:30 மணி மீட்டிங் நடத்திட்டு சென்னை மாநகராட்சி, செங்கல்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர் எங்கெங்கே கடைசியாக இருக்கக்கூடிய ஏரியாலே குளோரினோட அளவு இருக்கக்கூடிய அளவு விட குறைவாக இருக்க நாங்கள் ஒரு கண்டுபிடிச்சோம். அது உரிய மெட்ரோ வாட்டர் ஆஃபீஷியல்ஸ்க்கு அந்த ஏரியால இன்னும் குளோரினுடைய அளவு கூடுதலாக கொடுத்த வேண்டும். நாங்கள் அவங்களுக்கு கண்காணிக்கிறோம். ஸோ வி ஆர் ஆல்சோ வாட்சிங். நம்பர் 1. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஏவவேலு ஆய்வு செய்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசின் மண்வள ஆய்வு மையத்தின் நிபுணர்களோடு இணைந்து மண் சரிவு ஏற்படுவதை தடுக்க புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய உச்ச மலை என்று சொல்லப்படுகிற நீலகிரி மாவட்டத்திலும் பெருமழை பெய்தது. அது கடலுக்கு சமபகுதியில் சென்னை இருக்கிற காரணத்தினால் அங்கே வெள்ளம் சூழ்ந்து பல நிலைகளில் ஒரு வார காலமாக மக்களுடைய பொது வாழ்க்கைக்கு இடையூறாக பல்வேறு நிலையில் வெள்ளப்பெருக்கு எடுத்தது. ஆனாலும் முதலமைச்சருடைய நிர்வாகத் திறமையின் அடிப்படையில் 48 மணி நேரத்தில் அந்த மழைகள் எல்லாம் பெரும்பான்மையான இடங்களில் 85% தண்ணீரெல்லாம் வெளியெடுக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மக்களுடைய சகஜ நிலை வந்தது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கன்னியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் முனுசாமி, ஜீவா. இந்த தம்பதியர்களுக்கு விஸ்வா, சூர்யா என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் விஸ்வா 7ஆம் வகுப்பும் சூர்யா 6ஆம் வகுப்பும் படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் காலை சிறுவர்கள் இருவரும் அருகில் உள்ள மோட்டார் பம்பு செட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த இரும்பு கம்பியில் மின்சாரம் பாய்ந்து மழையின் காரணமாக அங்கிருந்த இரும்பு கம்பியில் மின்சாரம் பாய்ந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் சிறுவர்கள் இருவரது சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுக்கோட்டையிலிருந்து கரம்பக்குடிக்கு கஞ்சா விற்பனைக்காக கொண்டு செல்வதாக கரம்பக்குடி காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருமணஞ்சேரி ஆர்ச் அருகே கரம்பக்குடி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை பரிசோதனை மேற்கொண்டபோது புதுக்கோட்டையிலிருந்து கரம்பக்குடிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்ற 1.5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட சிவன் காலை ரெங்கநாதன் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி சிப்காட் பகுதியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த 15 வயது சிறுமியை அதே பகுதியில் வசித்து வந்த கார் ஓட்டுநர் கடத்தியதாக ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் தாயார் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த ஓட்டுநர் பெயர் வெங்கடேஷ் என்பதும் சூளகிரி அருகே உள்ள நீலவங்கா கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் ஓசூரில் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்ததாகவும் அப்போது சிறுமியை கடத்தி சென்றது உறுதி செய்யப்பட்டதால் ஓட்டுநர் வெங்கடேஷை போக்சோ சட்டத்தின் கைது செய்த ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்து அந்த இளைஞரை சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். பாகிஸ்தானுடன் 1971ஆம் ஆண்டு போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினம் ஆண்டுதோறும் வெற்றி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. வெற்றி தினத்தை முன்னிட்டு ராணுவ மாளிகையில் நேற்று நடந்த அட் ஹோம் வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். இந்நிலையில் வெற்றி தினத்தை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற துணிச்சலான நெஞ்சங்களுக்கு தலை வணங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற துணிச்சலான நெஞ்சங்களுக்கு விஜய் திவாஸ் அன்று தலை வணங்குகிறேன் என பதிவிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் வரும் 19ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் டெல்லி வீட்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியால் சுமார் 28 எதிர்க்கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் 4வது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வரும் 19ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாஹுவுக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் நூற்றுக்கணக்கான மூட்டைகளில் 350 கோடி ரொக்கம் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் தனக்கு சொந்தமான பகுதிகளில் மீட்கப்பட்ட ரொக்கம் குறித்து காங்கிரஸ் எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இந்த பணம் முழுக்க என் குடும்பத்தார் நடத்தும் வியாபார நிறுவனங்களுக்கு சொந்தமானது என்று நான் ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். வருமான வரித்துறை சார்பில் இது கருப்பு பணமா இல்லை வெள்ளை பணமா என்பதை தெரிவிக்கட்டும். நான் வியாபாரத்துறையில் இல்லை, எனது குடும்ப உறுப்பினர்கள் இதற்கு பதிலளிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நெரிசலை சமாளிக்க பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று முதல் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.